கேரளத்தில் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள முனம்பம் வக்ஃப் நில பிரச்சினை குறித்து பெரிய பெரிய விவாதங்கள் நடைபெறுகின்றன. கடலோர பகுதியான முனம்பத்தில் ஏறத்தாழ 400 ஏக்கர் நிலத்தில் வக்ஃப் போர்டு உரிமை கோரியது. இங்கு வாழும் பெரும்பாலானோர் சாதாரண கிறிஸ்தவ மீனவர்கள். இவர்கள் யாரும் அடாவடியர்கள் அல்ல என்பதே உண்மை. இவர்கள் அனைவரும் நீண்ட காலத்திற்கு முன்பே பணம் கொடுத்து இந்த நிலத்தை வாங்கியவர்கள். அங்கு நீண்ட காலமாக போராட்டம் நடந்து வருகிறது. பிஜேபி அங்கு செல்கிறது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அவர் புத்த மதத்தைச் சேர்ந்தவர், அவர் வருகிறார். இதற்குள் ஒரு மிகவும் பாதுகாப்பான விஷயம் உள்ளது. காங்கிரஸ் கட்சி, அவர்களுடன் கேரளத்தின் இந்து சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் அடிப்படையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டனர். அதிலிருந்து வெளியேறுவதற்காக அவர்கள் கூறும் ஒரு நியாயம் உள்ளது. இது கேரள அரசால் எளிதாக தீர்க்கப்படலாம் என்று, அதாவது மியூட்டேஷன், நிலமாற்றம் இருந்தாலும் அல்லது வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதற்காக மத்திய அரசு மசோதா நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை. இது கேரள அரசால் அழிக்கப்பட்டது என்பதே காங்கிரஸ் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான வி.டி. சதீஷன் பொய் சொல்கிறார், முஸ்லிம் லீக்கை மகிழ்விப்பதற்காக. அதேபோல் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுதாகரன் கூறினார், இன்று டிஜிட்டல் யுகம். இந்த முட்டாள் தலைவர்கள் சொல்வதை நம்ப வேண்டாம். அடிப்படையில் வெற்று பொய்கள் சொல்கிறார்கள். அடிப்படையில் இந்த பிரச்சனை என்ன? வக்ஃபுடன் தொடர்புடைய விஷயங்களுக்கு நீதிமன்றத்தில் செல்ல முடியாது. அந்த ஆர்டிகளை சட்டப்பிரிவு ரத்து செய்துவிட்டனர். அதாவது அங்கு வாழ்பவர்கள் அனைவரும் சேர்ந்து உயர் நீதிமன்றத்தில் சென்றாலும் அதை உச்ச நீதிமன்றத்தில் சவால் செய்தாலும் வக்ஃபுக்கு ஆதரவாக மட்டுமே தீர்ப்பு வரும். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சொல்வது. 2013 அந்த மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டது. அதற்குள் கேரள அரசால் என்ன செய்ய முடியும்? ஒரு மாநில அரசால் வக்ஃப் நிலத்தை பற்றிய விஷயத்தில் ஒரு புல்லும் செய்ய முடியாது. அதுதான் பழைய சட்டம். அதாவது உங்களை இவர்கள் ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள். நீங்கள் இதை பற்றி துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசின் சட்டம் உள்ளது, அதை எடுத்து பாருங்கள். இவை அனைத்தும் மிகவும் துல்லியமாக கூறப்பட்டுள்ளன. கேரள அரசு இந்த பிரச்சனையில் ஒரு கமிஷன் அமைத்தது. உயர் நீதிமன்றம் அந்த கமிஷனை ரத்து செய்தது. அங்கு காங்கிரசின் வாதங்கள் அனைத்தும் மிகவும் பாதுகாப்பு நிலைக்கு சென்று விட்டன. ஏனென்றால் தோல்வியடைந்து விட்டன. அவர்களின் அனைத்தும் வெளியேறிவிட்டன. கேரள அரசுக்கு, மாநில அரசுக்கு எந்த பங்கும் இல்லை. இது எப்படியாவது சரியாக செய்யப்பட வேண்டும் என்றால், அதாவது அங்கு வாழ்பவர்களுக்கு நிலம் கிடைக்க வேண்டும் என்றால், அவர்களின் பேரில் நில உரிமை மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்றால், முதலில் இந்த சட்டம் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி கையெழுத்திட வேண்டும். அப்போதுதான் இதற்கு செல்லுபடியாகும். பின்னர் இவர்கள் எந்த நீதிமன்றத்தில் சென்றாலும் இவர்களை கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் இந்திய அரசின் பார்லிமெண்ட் நிறைவேற்றிய சட்டம் இது. இதுதான் இதன் முதல் விஷயம். அதனால இது தொடர்பாக நீங்கள் கூறும் அனைத்தையும் நீங்கள் காங்கிரஸ்காரர்களிடமே கேட்க வேண்டும். இந்த டிஜிட்டல் யுகத்தில் இவர்களால் என்ன சொல்ல முடியும்? காங்கிரஸ் சொல்வது போல் எதுவும் இல்லை. எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாநிலத்தால் இதற்கு தீர்வு காண முடியாது. காங்கிரசின் உண்மையான பிரச்சனை முஸ்லிம் லீக் தான். அவர்களுக்கு தலைமை தரும் முஸ்லிம் மத குருமார்கள் தான். இங்குள்ள முஸ்லிம் மத தீவிரவாத குழு இவர்கள். அவர்களின் ஓட் வங்கிதான். அதுதான் இதன் முக்கியமான காரணி என்று சொல்வார்கள். புதிய வக்ஃப் சட்டம் அமல்படுத்தப்பட்டவுடனே வக்ஃபின் கிளைம், உரிமை கோரல் இருக்காது. அதுதான் முதல் நிகழ்வு. அதாவது வக்ஃப் போர்டே இருக்காது. அவர்கள் எங்கும் சென்று நில உரிமை கோர முடியாது. அது இருந்தால் கலெக்டர் தான் முடிவு செய்வார். கலெக்டர் மாநிலத்தைச் சேர்ந்தவர். ஆனால் கலெக்டர் என்றால் பெடரல் சிஸ்டம் படி அவர்கள் யாருடைய ஊழியர்? அரசு ஊழியர். நீங்கள் அந்த விஷயங்களை அதன் வேர் புரிந்து கொள்ளுங்கள். மேலும் முன்பு எங்கும் நீதிமன்றத்தில் செல்ல முடியாது. ஆனால் இப்போது நீதிமன்றத்தில் செல்லலாம். வக்ஃபுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தில் செல்லலாம். ஆனால் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் இந்திய அரசின் சட்டத்தின்படி மட்டுமே செல்ல முடியும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு படி மட்டுமே நீதிமன்றத்தால் நகர முடியும். நீதிமன்றத்திற்கு எங்கே வக்ஃப் சட்டம்? அந்த மத சட்டத்தை எடுத்து தூரத்தில் தள்ளிவிட்டனர். பின்னர் இங்கு நீதிமன்றத்திற்கு சொல்ல உரிமை இந்திய அரசியலமைப்பு தான். இந்திய சட்ட முறைப்படி மட்டுமே செல்ல முடியும். அதுதான் இவர்களுக்கு அடி கிடைத்தது. இனி ஏன் காங்கிரஸ் கட்சி நீதிமன்றத்தில் செல்கிறது? ராகுல் காந்தி கூறினார்,
நீதிமன்றத்தில் செல்வோம், நாங்கள் நீதிமன்றத்தில் செல்வோம், சோனியா காந்தி நீதிமன்றத்தில் செல்வோம் என்று கூறினார். முஸ்லிம் லீகும் நீதிமன்றத்தில் செல்வோம் என்று கூறுகிறது. இவர்கள் இதை சொல்வதின் காரணம் உங்களுக்கு தெரியுமா? அடிப்படை பிரச்சனை. முதலில் அதற்குள் உடைந்து போனது பிரியங்கா காந்தி மற்றும் ராகுல் காந்தியின் பிம்பம். பார்லிமெண்டில் ஒருவர் மௌனமாக இருந்தார், ஒருவர் மூழ்கினார். பின்னர் இரவுக்கு இரவு துபாய்க்கு சென்றார். உடல்நிலை சரியில்லாத ஏதோ ஒரு உறவினரை பார்க்க செல்கிறேன் என்று கூறினார். மக்களை முட்டாள்களாக்க வேண்டாம். இதை பற்றிய விவரங்களை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். எங்கு சென்றார், எதற்காக சென்றார், எங்கு சென்றார், இவை அனைத்தும் இந்தியாவில் வெளிப்படையானது. இந்த நிகழ்வு அதுதான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது. பின்னர் இரண்டாவது விஷயம், காங்கிரஸ் கட்சி இவ்வளவு குழப்பம் உண்டாக்குவதன் காரணம், இவர்களுக்கு இந்த முஸ்லிம் முல்லாக்களுடன் ஒரு ஓட் வங்கி இருந்தது. இது முழுவதும் அவர்களின் கையில் வைக்கப்பட்டுள்ள இடம். நான் இதன் காரணம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசின் பல தலைவர்களுக்கும் ஹைதராபாத்தில் உள்ள ஓவைசி உள்ளிட்ட பலருக்கும் அங்கு நிலங்கள் உள்ளன. ஹைதராபாத் நகரத்திற்குள் அந்த பிட்களில் இந்த நிலங்களின் ரியாலிட்டி புரிந்து இவை வக்ஃப் நிலங்கள் என்று கூறி இவை அனைத்தையும் குத்தகைக்கு கொடுத்துள்ளனர். குத்தகை யாருக்கு கிடைக்கும்? ஏனென்றால் வக்ஃபை வைத்துதான் வக்ஃபின் பெயர் வைத்துள்ளனர். ஆனால் இதனுடன் ஒரு போர்டு உள்ளது. இவை அனைத்தையும் ஆள்பவர்கள் அங்குள்ள ஒரு மிகவும் சிறுபான்மையான முஸ்லிம் தலைவர்கள். அந்த முஸ்லிம் சமூகம்தான். இதன் முழுவதும் பணம் கிடைத்துக் கொண்டிருந்தது. அது போய்விட்டது. அதாவது பல முஸ்லிம் தலைவர்களுக்கு இதற்குள் ஒரு பொருளாதார காரணி உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குள் பல முஸ்லிம் தலைவர்களுக்கும் காங்கிரசுடன் தொடர்பு உள்ளவர்களுக்கும் அவர்களின் ஒரு வருவாய் காரணி இந்த வக்ஃப் நிலத்தை வைத்து குத்தகை என்று சொல்லும் நிகழ்ச்சி. அடுத்த வருடம் 50 ஏனென்றால் இதை விற்க முடியாது. பல இடங்களில் இவர்கள் கிளையும் செய்து அதனுடன் தொடர்புடைய வியாபாரம் நடத்துகிறார்கள். அது காங்கிரஸ் தலைவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் கிடைக்கிறது. நான் திறந்த மனதுடன் சொல்கிறேன், இவர்களுக்கு சவால் செய்யலாம். எத்தனையோ காங்கிரஸ் தலைவர்களுக்கு வக்ஃப் நிலத்துடன் தொடர்புடைய பணம் கிடைக்கிறது. பல தலைவர்களுக்கும் இது இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் இனி கிளைம் செய்ய முடியாது. டிஸ்பியூட், சர்ச்சை இருந்தால் அது அரசு தீர்மானிக்கும். இதுதான் அடிப்படையில் காங்கிரசுக்கு கிடைத்த அடி. ஏனென்றால் சட்டம் மூலம் இப்படியான கிளைம் முடியாது. ஏனென்றால் இவர்கள் கிளைம் செய்தது அதன் ஒரு இவ்வளவு சதவீதம் இவர்களுக்கு பணம் கிடைத்துக் கொண்டிருந்தது பல காங்கிரஸ் தலைவர்களுக்கு நேரடியாக மறைமுகமாக. ஏனென்றால் அதிகம் வக்ஃபுடன் தொடர்புடைய பழைய காலம் முதல் காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரசுக்கு ஆதரவு உள்ளவர்களும் அதன் மேல் இருக்கும் போர்டில் இருந்தாலும் பல இடங்களில் இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு மாறியவுடன் காங்கிரசின் பொருளாதார ஆர்வத்தை பாதித்தது. பல வழிகளில் இது அடி கிடைத்தது. இதுதான் இதற்குள் அடிப்படையாக காங்கிரசுக்கு கிடைத்த அடி. பின்னர் காங்கிரசுக்கு நிலையாக ஓட் செய்யும் முஸ்லிம் ஓட் வங்கியின் சில தலைவர்களின் ஆர்வம் உள்ளது. பல இடங்களில் பல வக்ஃப் நிலங்களில் அது இல்லாமல் போய்விட்டது. அந்த கிளைம் இல்லாமல் போய்விட்டது. அதாவது இவர்களின் பொருளாதார ஆதாரம் போய்விட்டது. இவர்களின் மற்ற கிளைம்கள் போய்விட்டன. ஏனென்றால் இவை அனைத்தும் எங்கும் போய் கிளைம் செய்த நான் ஒரு விஷயம் 13 முதல் 2025 வரை வக்ஃபுக்கு முன்பு இருந்த 6 லட்சம் ஏக்கர் நிலம் இந்த 10 வருடத்தில் அது எப்படி 10 லட்சமாக மாறுகிறது? பல இடங்களில் போய் இது வக்ஃபு, இதுதான் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் இப்படி டிஸ்பியூட் ஆனது. இந்த டிஸ்பியூட் வந்த பிறகுதான் நிகழ்வு அதன் தீவிரத்தை புரிந்து கொள்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், காங்கிரஸ் கட்சி என்று சொல்வது இந்தியாவில் இவ்வளவு காலமாக இந்தியாவை ஆண்ட கட்சி. இங்கு இந்தியா என்று சொல்லப்படும் நாட்டை அழித்து முடித்த கட்சி. நீங்கள் கேரளத்தின் பல காங்கிரஸ்காரர்களுக்கும் என்னை விரோதம் இருந்தால் நான் ஒவ்வொரு ஆதாரங்களையும் வைத்து சொல்கிறேன். இந்தியாவை அழித்த கட்சி அது. எல்லா இடங்களிலும் இந்தியாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வசதிகள் வரை இவர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வளவு வருடங்கள் காலத்தில் எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு ஆர்வம் உள்ளவர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையின் ஒப்பந்தம் கொடுத்தனர். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் பணம் மாற்றி நீண்ட டிஸ்பியூட் ஆகி போனார்கள். எத்தனையோ திட்டங்கள் நான் சொல்லித் தருகிறேன். இவற்றின் பின்னால் யார் செயல்படுகிறார்கள்? காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள். அன்று யுபிஏவின் தலைவர்கள் எத்தனையோ திட்டங்கள். அதாவது இந்தியா முழுவதும் ஒரு காரணத்திற்காகவும் நன்றாக இருக்கக்கூடாது. அதற்காக காங்கிரசின் சில தலைவர்களும் கட்சியும் செயல்பட்டதன் விளைவாகத்தான் இன்று இந்தியா முழுவதும்
காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக உள்ளது. அதற்குள் மிகப்பெரிய காரணி முஸ்லிம் ஓட் வங்கி. நீங்கள் இந்த வட இந்தியாவில் முஸ்லிம்களிடம் போய் பார்த்துவிட்டால் இங்குள்ளது போல் ஒன்றுமில்லை. நீங்கள் பல இடங்களில் போய் பார்க்க வேண்டும். அந்த பாவம் பிடித்த முஸ்லிம் சமூகம் என்ன ஒருவன் 3-4 திருமணம் செய்து கொள்வான்? பட்டணியான். நான் இதை வீணாக ஒன்றும் சொல்லவில்லை. பட்டணியான். பின்னர் திருமணம் செய்துவிட்டு எத்தனை குழந்தைகள்? 8-10 குழந்தைகள். இவர்களை எப்படி வளர்ப்பது? இவர்களுக்கு எங்கிருந்து பணம் கிடைக்கும்? அது முடிந்தால் இவர்கள் மதரசா படிப்பு. இவர்கள் மற்றவர்களுடன் தொடர்பு கொண்டால்தான் இவர்களுக்கு சமூகம் என்ன என்பது புரியும். நான் இந்த பாவம் பிடித்த மக்களின் விஷயம் சொல்கிறேன். மதரசாவில் 3-4 வருடம் கழித்து அவன் டிராப் அவுட் ஆகிவிடுவான். இந்த சொல்லும் அப்பன் 3-4 திருமணம் செய்துவிட்டான். அவன் வேலைக்கு போவான். இந்த பெண்களுக்கு வேலைக்கு போக முடியாது. ஏனென்றால் இந்த பர்தா போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். இவை அனைத்தும் இங்குள்ள முஸ்லிமாக சிந்திக்கும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வட இந்தியாவில் முஸ்லிம்கள் இவ்வளவு பின்னால் போனார்கள்? அதுக்காகத்தான் ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அது நீங்கள் இஸ்லாமியமா இஸ்லாமியம் அல்லாததா வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எதற்காக கொண்டு வந்தார்கள்? அதுதான் அதன் ரியாலிட்டி. புரிந்து கொள்ள வேண்டும். அதை கூட காங்கிரஸ் கட்சி அவன் அழிந்து போகட்டும். அதற்காகத்தான் ட்ரிபிள் தலாக் என்று சொல்லிய நிகழ்வு, ஷபானு வழக்குடன் தொடர்புடைய நிகழ்வு நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் பர்தாவும் போட்டுக்கொண்டு இந்த புலத்தில் வேலை செய்ய முடியுமா? அதாவது விவசாயத்துறையில் வேலை செய்ய முடியுமா? தண்ணீர் உள்ளது, சரியான ஆடை வேண்டும் அல்லவா? இது போடவில்லை என்றால் பெரிய இஸ்லாமியம் இல்லை என்று அப்புறம் இந்த குழந்தைகள், அதாவது இவர்கள் வளர்ந்து வரும் குழந்தைகள், அது அப்போ ஒருவருக்கு ஒரு குடும்பத்திற்கு அந்த பெண்ணுக்கு 3-4 குழந்தைகள் உள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அதன் கணக்கு என் கையில் உள்ளது. அடிப்படையில் நான் இதனுடன் தொடர்புடைய ரிசர்ச் சர்வே எடுத்தேன். 4 குழந்தைகள் இருந்தால் இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே. இவனுடைய தலையில் வைத்திருப்பது வாக்சின் எடுக்க வேண்டாம், அது எடுக்க வேண்டாம், இது எடுக்க வேண்டாம். 4 குழந்தைகளில் 3 பேர் செத்து போகும். நான் இதை சொல்வது 5-6 வயதான போது உள்ள விஷயம். மீதி 2 குழந்தைகள் இந்த சொல்லும் டிராப் அவுட் ஆகிவிடும் மதரசாவில். அப்பனை உதவி செய்ய சில கடைகளில் பொருட்கள் எடுத்து கொடுக்கவும் அங்கு இங்கு முஸ்லிம் லோக்காலிட்டி நிற்கும். ஒரு 15-16 வயது ஆன பின்னர் அவனை பார்க்க வேண்டியது சிறையில். இதுதான் காங்கிரஸ் இங்கு கொண்டு வந்த சிறுபான்மை பிரியம். நான் டேட்டா வைத்து சொல்கிறேன். அதற்கு ட்ரிபிள் தலாக் மாறி பல வழிகளில் ஸ்கீம்கள் பல இடங்களில் கொண்டு வந்த பிறகு அதற்கு மாற்றமானது. ரிஃபார்ம்ஸ் செய்த அதே போல் அரசு கொண்டு வர நினைப்பது 21 வயது திருமண வயது. அதனுடன் முஸ்லிம் சமூகத்தின் அனைத்தும் மாறும். இந்த சிலவர்கள் அங்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள். வயது உங்களுக்கு தெரியுமா? இந்த வட இந்தியாவிலும் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் 9 வயது உள்ள பெண்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 வயது. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். இந்த பெண்கள் அனைவரும் 15-16 வயதில் 3 குழந்தைகளின் அம்மா ஆகிவிடுவார்கள். இந்த அம்மா பின்னர் எத்தனை நாட்கள் உயிரோடு இருப்பார்கள்? மருத்துவமனையில் போக மாட்டார்கள், எங்கும் போக மாட்டார்கள். நான் இதை சொன்னது முழு ரியாலிட்டி தான் சொல்கிறேன். பின்னர் எப்படி இவர்கள் வாழ்வார்கள்? உணவு இல்லை, ஊட்டச்சத்து இல்லை. எங்காவது தெருவாக நடந்து தெரியும். உணவு சாப்பிட வேண்டிய மனிதன் தானே. இந்த முஸ்லிம் லீக் சொல்வது வெற்று பொய். பின்னர் இந்த மதம் அங்கே ஏறும். நான் இது கிரவுண்ட் ஜீரோவில் இருந்து படித்த பிரச்சனை. இந்தியாவில், குறிப்பாக வட இந்தியாவில், மேற்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் கல்வி இல்லை. சிலர் இந்த சொல்லும் அருகில் காலத்தில் பெண்கள் அனைவரும் பல ஆதரவுடன் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்க செல்கிறார்கள். இப்போதுதான் அந்த மாற்றம் ஏற்பட்டது. பின்னர் அவர்களின் காலனி. அவர்கள் அருகில் வசிக்கிறார்கள். தலித்களும் இந்த முஸ்லிம் சமூகமும் அருகில் வசிக்கிறார்கள். ஏனென்றால் இருவரின் உணவு முறை. நீங்கள் அவன் தலித்களை பாருங்கள். அதிபயங்கரமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இது அதே போல் கிடக்கும். அங்குள்ள கிரிமினல் வழக்குகளின் அனைத்து பிரதிவாதிகள். காரணம் சொல்லுங்கள் என்ன? விஷயம். இங்கே ரிஃபார்ம்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சர்கள் கொண்டு வர இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சி இவர்களுக்கு இவர்களின் ஓட் மட்டுமே போதும். அதுதான், அதைத்தான் ரெவல்யூஷனைஸ் செய்து ட்ரிபிள் தலாக் மற்ற எல்லா ரிஃபார்ம்ஸையும் இன்க்ளூசிவ் ஆகி அனைவரையும் கொண்டு வர வேண்டும் என்ற மோடியின் ஒரு நீண்ட நோக்கம்தான் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அங்கு மாற்றம் உள்ளது. இந்த வக்ஃபுடன் மிக அதிகமாக பயனடைவது முஸ்லிம் சமூகம்தான். நிலம் விற்கவும் எடுக்கவும் பலருக்கு, அதன் பிறகு வீடும் நிகழ்ச்சிகளும் செய்யலாம். அரசின் திட்டம். ஏனென்றால் வீடு வைக்க இடமும் வேண்டுமே. இதுதான் ரியாலிட்டி.
இதை புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் காங்கிரஸ் கட்சி அழித்து அழித்தது. ஓட் மட்டுமே போதும் இவர்களுக்கு. அதை பயன்படுத்தி மட்டுமே விளையாடிய விளையாட்டுதான் இந்த வக்ஃபின் சட்டம். அதுதான் புதிய சட்டம் கொண்டு வந்து இந்த பிஜேபி அவனை தூக்கி கையில் கொடுத்தது. இது இந்த நாட்டிற்கு தேவை. இந்த நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய ரெவல்யூஷனரி நிகழ்வு இந்தியாவில் நடந்த ஒன்று ட்ரிபிள் தலாக், 2 வக்ஃப். இதனுடன் இவர்களுக்கு ஒரு பாடம் கிடைத்தது. இதோ இந்த நாடு ஜனநாயக நாடு. இங்கு எல்லோருக்கும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். மதத்தின் பேரில் தள்ளி வைக்க ஒரு காரணத்திற்காகவும் இந்திய சமூகம் தயாராக இருக்காது. அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த சரியான செய்தி. அந்த செய்தி தலையில் ஏறிய போதுதான் இமாருக்கு புரிந்தது, இந்த விஷயங்கள் முன்னோக்கி போகும் அளவுக்கு மென்மையாக போகாது. இதுதான் இதற்குள் ஒரு ரீசனபிள் ஆக உள்ள பாடம் என்று சொல்வது.